கதையோட ஆரம்பத்துல சில வாசகங்கள்லாம் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே கடவுளே, நான் பயணம் பண்ற இந்த வழியில ஏதாவது ஆபத்துகள் இருந்துச்சுன்னா நீ தான் அதுல இருந்து என்னை காப்பாத்தணும். அப்படி வரப்போற ஆபத்துகள் எல்லாத்தையும் நீ தான் எனக்கு அறிகுறிகள் மூலமா காட்டணும்னு சொல்லி 3வது செஞ்சுரியில செயின்ட் கிறிஸ்டபர் அப்படின்னு ஒரு துறவி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாப்புல. அந்த ஆள் சொன்ன மேட்டரை தான் கொட்டேஷன்ல போட்டு இப்போ அப்படியே கதையை ஆரம்பிக்கிறானுங்க. நைட் டைம்ல டேனியல், லூகாஸ் அப்படின்னு 2 நண்பர்கள் அவனுங்க பாட்டுக்கு நைட்ல கார் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பானுங்களா. காட்டு பகுதியில தான் வந்துகிட்டு இருப்பானுங்க. அந்த லூகாஸ்ங்கிற பையன் தூங்கிக்கிட்டே இருக்க டேனியல் தான் கத்தி அவனை பயமுறுத்தி எழுப்பி விடுவான். டேய் எதுக்குடா கத்துறன்னு கேட்டதுக்கு, நாங்க மட்டும் கண் விழிச்சு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வருவோமாமா, தோற தூங்கிக்கிட்டே வருவாராமா, முழிச்சிட்டுறா அப்படிங்கிற மாதிரி டேனியல் கத்திக்கிட்டு இருப்பான். எழுந்திரிச்சு உட்காந்தானேமே அந்த லூகாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருப்பானா. தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பாட்டுக்கு தோணும் போதெல்லாம் ஒரு சிப் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படியே தண்ணி இருக்குதுன்னு குடிச்சுக்கிட்டே இரு, 2 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நிக்க சொன்னேன் என் மகனை, உன் மண்டை இன்னைக்கு காலி பண்ணிடுறேன் பாருன்னு டேனியல் கோவப்படும் போது, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான்லாம் ஒட்டகம் மாதிரி தண்ணி எல்லாத்தையும் என் வயிறில் சேர்த்தி வச்சுக்குவேன் அப்படின்னு பேசியிருந்திருப்பானா. சில நிமிடங்கள் கழித்து ஏதோ எதையோ சாப்பிட்ட மாதிரி அப்படியே மூஞ்சி எல்லாத்தையுமே நம்ம லூகாஸ் ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பானா. டேனியெல்லாம் காண்டாகிறான். நான் தான் சொன்னேன்ல ஒட்டகம் போயிட்டு உடனே வாடா அப்படின்னு சொல்லி காரை நிறுத்திட்டு அவனுக்கு 10 செகண்ட் ஆண்டா டைம்னு சொல்ல உச்சா போறதுக்கு கூட கெடு விதிக்கிறான்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டே லூகாஸ் ஓரமாக ஒதுங்கியிருந்திருப்பானா. வந்து ஒரு 5-6 செகண்ட் கூட ஆகலை, அதுக்குள்ளே திருப்பியும் ஹாரன் சத்தம் கேட்க ஆரம்பிக்க. அடே 10 செகண்ட் ஒரு இதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தா நிஜமாவே இந்த கத்துறியடா, இறா வரேன் அப்படின்னு லூகாஸ் புலம்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல காரோட கதவுகள் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்குது. அது பாட்டுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. லூகாஸுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நடு ரோட்டில் வச்சு நம்மளை பயமுறுத்த பார்க்குறானா, வாய்ப்பு இருக்குதுன்னு டோர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து உட்காந்தவனும் டேனியலுக்கு கால் பண்ணி பார்க்குறான். மொபைலுங்கிறது காருக்குள்ளேயே தான் இருக்குது. மொபைலை வச்சுட்டு இந்த நான் எங்கே போனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ தொப்புன்னு கார் மேல ஒரு பாடி வந்து விழுகுது. அது டேனியலா தான் இருக்கும். அப்படியே விழுந்த பாடிங்கிறது திருப்பி மேல போய் இன்னொரு பக்கம் விழுந்திருக்க. பயந்து போன லூகாஸ் வேகமா இறங்கி வந்து பாக்குறான். அது டேனியலே தான். அப்படியே ரத்த கிளறியோட இருப்பானா. டேனியலோட பாடியை அந்த நிலைமையில பார்த்தோன்னே லூகாஸ் பயந்து போயிட்டு காருக்குள்ள வந்து காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது அங்க வெளியில ரோட் ஓரமா ஏதோ ஒரு வயசான ஒரு நபர் லூகாஸே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இவன் பார்த்த வேலையா தான் இருக்குமோன்னு லூகாஸ் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருப்பானா. அப்படி வேகமா வரும்போது அங்க ரோட்ல ஏதோ ஒரு மர்மமான ஒரு உருவம் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். முதல்ல அதை கிராஸ் பண்ணி தான் அவன் வேகமா மறுபடியும் வருவான். சரி எப்படியோ நம்ம அதை வந்து தாண்டிட்டோம், நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா மறுபடியும் அந்த உருவங்கிறது நிக்குது. இல்ல அது ஹலூசினேஷன் தான், நம்ம ஆல்ரெடி தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த உருவம் தெரிய எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அவனோட ஆணவ சிரிப்புங்கிறது பயமா அவனோட முகத்துல தெரிய ஆரம்பிக்க. அப்போ பக்கத்து சீட்ல அந்த மான்ஸ்டருங்கிறது இருக்கு. அப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ குடியிருக்கிற வீட்டை வந்து காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாப்புல. அவரும் நம்ம ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்படி ரோட் ட்ரிப் போகலான்னு பிளான் போட்டிருந்துருக்காங்க. அமெரிக்கால யூஸ்வலி வெக்கேஷன் அப்படின்னா வெளியூர் போகிறதும் பிளஸ் இந்த மாதிரி வாழ்க்கையே ஒரு மாதிரி சலிப்பா போகுது நண்பா அப்படின்னா சட்டி பானையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஒரு கேரவனை புக் பண்ணவங்க அப்படியே அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஊரா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க இருக்கிற காசெல்லாம் செலவு பண்றதுக்காக. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயின் இன்னும் சில வாரங்களுக்கு ஊர் சுத்த போறாங்கிற காரணத்தால அவங்க ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து வெக்கேட் பண்றாங்க. பிளஸ் நம்ம ஹீரோமே கேரவனை எடுத்துட்டு வந்திருப்பானா. ஹீரோயினும் கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. ஓகே இவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே உள்ள இருக்க செய்யுது. உள்ள என்னென்ன இருக்கு, வண்டியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் வந்து செக் பண்றாங்க. அப்படியே முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு சரி கிளம்பலான்னு இருக்கும்போது சேஃப்டிக்காக இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி அடிக்கடி வெளியில எங்க டிராவல் பண்றதா இருந்தாலும் இதை பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்திருக்காங்கன்னு அந்த செயின்ட் கிறிஸ்டபர் அப்படிங்கிற அந்த வழிப்போக்கர் இருக்கிறார்ல அவரோட சிம்பிள் போட்ட ஒரு டாலரை வந்து எடுத்து மாட்டி விடுறான். அங்கிருந்து அவங்களோட அந்த ரோட் ட்ரிப் பயணங்கிறது ஆரம்பிக்குது. அமெரிக்கா முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாங்கிற மாதிரி கிளம்பியிருந்திருக்காங்க. கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 வாரம் ஆயிருந்திருக்கும். ஏதோ ஒரு பீச் ஓரமா வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அந்த பீச்சோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவே ஹீரோ வேன்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ல ரூம் புக் பண்ணலான்னு இருக்கிறாங்க போல. இன்னும் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி மேப் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் கிட்ட வந்த ஹீரோயினும் சரி இந்த மாதிரி நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு பார்பிக்யூக்காக ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்காமா, பயங்கர ஃபேமஸ்னு கேள்விப்பட்டேன், அந்த இடத்துக்கு போய்
சாப்பிடலாமா அப்படின்னு சில பிளான் எல்லாம் சஜஸ்ட் பண்றாளா. பட் அவ சஜஸ்ட் பண்ற எந்த பிளானையுமே ஹீரோ போய் ஏத்துக்கிறதா இல்ல. நாம போக போறதுங்கிறது நேரா ஹாட் ஸ்பிரிங் தான், நடுவில் எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்றதா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. ஆனா கிளம்பி போய் நேரா டிராஃபிக்ல மாட்டி இருந்திருக்க. முதல்ல அந்த ஹாட் ஸ்பிரிங்ல ரூம் புக் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக சில பேச்சுவார்த்தைகள்லாம் ஃபோன்ல நடந்துகிட்டு இருக்கும். பட் ஆல்ரெடி வெக்கேஷன் டைமுங்கிற காரணத்தால ரூம் எல்லாமே நிறைய புக் ஆயிடுச்சாமா, இடம் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. வேறு ஆப்ஷன் கிடையாது. ஆகையால் அவங்க ட்ராவல் பண்ணுற அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு டவுனில் வந்து பார்க் பண்ணியிருந்திருப்பாங்களா. அப்போது வேனில் இருக்கிற நம்ம ஹீரோயின் ஆப்போசிட் வீட்டை கவனிக்கிறா. அங்கே ஃபேமிலியாக ஒன்றா சேர்ந்து ஏதோ குழந்தைங்களுக்கு பர்த்டே போல் கேக்கெலாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. அந்த செலிப்ரேஷனை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் ஜலஸாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. நமக்கும் அந்த மாதிரி அமையுமா என்னன்னு அவள் யோசிக்க. அப்போ சடனாக ஹீரோயினை கூப்பிட்டு, ஓய் அங்கே என்ன வேடிக்கைன்னு அப்படியே பூ தூவுறது என்ன, 2 ஸ்டெப் பேக் வந்து அந்த இடத்துல லைட்டிங் செட்டப்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பான் போல். அதையெல்லாம் ஆன் பண்ணும்போது அப்படியே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குமா. ஏய் நானும் உன் கூட வேன்லேயே தானே இருக்கிறேன், எப்போ இந்த செட்டப்லாம் பண்ணி வச்ச, எதுக்காகடா இது அப்படின்னு சொல்லி அவள் செமையாக ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. இதுக்காக தானே ஹீரோ மேரேஜ் ப்ரப்போசலுக்காக ரிங் எடுத்து வைப்பான். ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, மேரேஜ் ப்ரப்போசல் தனியாக நடக்குமானா தனியாக தான் நடக்கும். லவ் வேற மேரேஜ் வேற, ஸோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்திருப்பானா. ஹீரோயினுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் சொல்லலான்னு வரும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஹீரோ பயந்துருப்பான். ஆத்தி நடு ரோட்ல இருக்கிறோம், எவன்டா வந்து தட்டுறதுன்னு ஸ்கிரீனை விலைக்கு பார்க்கும்போது அவர் ஏதோ இந்த வீட்டில் இருக்கிறவர் போல. தம்பி இப்படி வீட்டு முன்னாடி எல்லாம் வேனை பார்க் பண்ணக்கூடாதுப்பா, உடனே இங்கிருந்து வண்டி எடுங்கன்னு சொல்லும்போது ஓகே நீங்க தானா அப்படின்னு ஹீரோவுக்கு அப்பதான் கொஞ்சம் மூச்சே வருது. அவன் ரிலாக்ஸ்டா இருக்கிறத பார்த்த ஹீரோயினும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாளா. எனது உனக்கு ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தோஷம். அப்படியே அவளை தூக்கி வச்சு பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேனை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி வீட்டு முறையெல்லாம் நிறுத்திக்கிட்டே இருக்கோ இல்லை ஹைவேஸில் நிறுத்துறதுக்கு பதிலாக இந்த கேரவன்லாம் பார்க் பண்ணுறதுக்குன்னு சில இடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படியே டிரைவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ கொட்டாவி மேலே கொட்டாவியாக விட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட்டு எங்கேயாவது கொண்டு போய் சொருகிறாதரான்னு ஹீரோவை தூங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேனை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாளாம். அப்படி ஓட்டிட்டு வரும்போது ஆக்சுவலி ஹீரோ கொடுத்த அந்த ரிங்கை அவள் கையிலேயே வச்சிருந்திருக்கா. இன்னும் அதை அவள் மாட்டிக்கல. ஹீரோ மாட்டி விடணும்னு நினைக்கிறாளா இல்லைன்னா இதை மாட்டலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருக்கான்னு தெரியல. பட் அதை கையிலேயே வச்சிருக்கும் போது அப்போ பின்னாடி வேகமா ஒரு கார் இவங்களை சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறா. நடுராத்திர எவன்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இவ்வளவு அப்படியே பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க. அவளோட கையில இருந்த ரிங்குங்கிறத தெரியாம கீழே விழுந்துருமா. அதை குனிஞ்சு அவ பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பின்னாடி வந்துகிட்டு இருந்த அந்த காருங்கிறது சைடு வரைக்கும் வந்துருச்சு. அந்த காருக்குள்ள இருந்து யாரோ கையை வேற ஆட்டுற மாதிரி இருக்கும்போது அவ பயத்துல லைட்டா கத்திடுவாளா. ஹீரோ தான் அப்புறம் கண் வெளிச்சிருந்திருப்பான். கொஞ்சம் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கார் அங்கிருந்து போயிடும். சாவுராக்கிங்க நமக்குன்னே வரானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் பொறுமையா அவனுங்க வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி வேகமா ஒரு கார் வந்துச்சுல, அது நேரா போய் அங்க இருக்கிற ஒரு மரத்துல சொருகி நின்னுகிட்டு இருக்குது. ஆத்தி இப்பதான் நம்ம கூடயே வந்துகிட்டு இருந்தா, கொண்டு வந்து நல்லா சொருகி இருந்திருக்கானேன்னு முதல் வேலையா ஹீரோ போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். லொகேஷன்லாம் சொல்லிடுறான். அவங்க இது உயிர் தப்பிச்சிருந்திருப்பானா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்போ காரோட கதவை நீக்கிக்கிட்டு அந்த லூகாஸ்ங்கிற ஆள் இருக்கிறான்ல ஸ்டார்டிங் சீன்ல இருந்தவன், அவனே தான் அப்படியே காரை விட்டு வெளியில வரக்காக முயற்சி பண்ணும்போது ஹீரோயினும் உதவி பண்றதுக்காக கீழே இறங்கி வருவாளா. பயங்கரமா மழைங்கிறது அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கும். கீழே இறங்கி வந்து நிற்கும் போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு அந்த ஆளை காருக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஹீரோயின் மட்டும்தான் அதை கவனிச்சிருப்பா. பின்னாடியே ஹீரோவும் வரும்போது இப்படி ஏதோ ஒன்று அவனை உள்ள இழுத்துட்டு போச்சுன்னு சொல்ல, சீரியஸ்லி அப்போ உள்ள ஏதோ ஒன்று இருக்குமோன்னு ஹீரோவுமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்து அப்படியே எட்டி பார்க்கறான் கண்ணாடி வழியா. இல்ல யாருமே இல்லை, அந்த ஆள் மட்டும்தான் இருக்கிறான். சரி என்ன டோரை நீக்கின ஹீரோவுமே, தம்பி என்னாச்சுப்பா கொஞ்சம் தெளிவாயிரு, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆம்புலன்ஸ் கூடிய சீக்கிரம் வருங்கிற மாதிரிலாம் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் வெளியில தானே நின்றுகிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு அங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியும் நகர்ற மாதிரியும் அவங்கள சுற்றி வர மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஹீரோவுமே மயங்கி இருக்க அந்த லூகாஸை எழுப்பறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏர் பேக்குங்கிறது ஓப்பன் ஆகுது. அவ்வளவுதான், அந்த லூகாஸோட கழுத்து பிஞ்சு கிடக்குது. ஆல்ரெடி வந்து மோதினதுல பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கும் போல. அந்த ஏர் பேக்கோட ஃபோர்ஸ்ல கழுத்து தான் தனியா வந்துருச்சு. அதுவே ஹீரோயின் வெளியிலேயே நின்றுகிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த கார்ல சம்திங் ஏதோ ஒன்று பின்னாடி கீர்ன மாதிரி இருக்கிறத கவனிக்கிறாளா. அது கூடவே இவங்களோட வேன் நிக்குதுல, அதுக்கு பின்னாடி அங்க புதர்லையும் ஏதோ ஒரு உருவம் மங்களா தெரியற மாதிரி இருக்க. ஹீரோ வந்தோடனே சொல்றா. ஹீரோமே டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லையா. அதுக்கப்புறம் கரெக்டா போலீஸுமே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன டீட்டெயிலுங்கிற எல்லா மேட்டரையுமே ஹீரோ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வேன்குள்ள வந்து உட்காந்துருப்பாளா. உட்காந்துக்கிட்டு வெளியில நடக்கிறது எல்லாத்தையுமே அவ கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளோட வேன்குள்ள என்னமோ இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது அவளுக்கு ஏற்படுது. பொறுமையா திரும்பி பார்க்கலான்னு இருக்கும்போது டக்குன்னு லைட்டுங்கிறது ஆன் ஆகுது. ஹீரோ தான் உள்ள வந்து லைட் ஆன் பண்ணியிருந்திருப்பான். பிளஸ் உள்ள எதுவும் இல்லை.
அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு 2 பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்களா. போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ரைட் பண்ணிட்டு வரும்போது ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கார் இவங்கள கிராஸ் பண்ணி போச்சுல்ல. ஸோ அந்த காருக்குள்ள ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த நபர் கீழே இறங்கி வரும்போது ஏதோ ஒன்று உள்ள இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த நபர் நம்மளோட வேனை கிராஸ் பண்ணி போகும்போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அதை செக் பண்றதுக்காக இவ டேஷ் கேமோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஆங்கிளா செக் பண்றா. ஆனால் கரெக்டாக அந்த கார் கிராஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டேஜுங்கிறது கரப்ட் ஆகியிருந்திருக்கு. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருந்திருப்பாளா. ஆனால் இதை ஹீரோ சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி 1000 விஷயங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இருக்குது, இதுக்கே சோர்வாயிட்ட எப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 2 பேரும் வேன் எடுக்கிறதுக்காக கீழே இறங்கி வரும்போது அப்போது வேனில் யாரோ ஸ்க்ராட்சை போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே 3 நகத்தை வச்சு கீறின மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக ஒரு வண்டி இருந்தால் இவனுங்களுக்குலாம் பொறுக்காது அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு நேற்று நைட்டு அந்த லூகாஸோட கார்ல ஸ்கிராச்சஸா பார்த்துருப்பாள்ல, அதே மாதிரி இதுவும் இருக்குது. ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு இவ பயப்படும் போது அந்த காரு அப்படி கொண்டு வந்து மோதிந்திருக்கான். அவன் காரை ஓட்டுன லட்சணத்தை வச்சே அவன் இதுக்கு முன்னாடி காரை எந்த லட்சணத்தில் பார்த்துருப்பான் அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியுது. அதனால அது இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத, எவனாவது சும்மா சாவியை வச்சு கீறி விட்டு போயிருந்திருப்பாங்கிற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறானா. அதுக்கப்புறம் நேராக இந்த கேரவன்லாம் பார்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே உள்ள நுழையும் போதே கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது. பாரா, நம் இன மக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்களா, சோழ தேச மக்களே ஏதோ நாங்களும் உங்க கூட இணையருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. வந்தோடனே ஹீரோ வேனை பார்க் பண்ணிட்டு முதல் வேலையா அந்த இடத்துல ஒரு நபரை தேடி போறான். தேடி போய் அங்க வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருப்பான் போல, அவனை கண்டுபிடிக்கிறானா. அவனுக்கும் ஹீரோவை தெரியுமோ என்னமோ அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயின் இருக்கிறாள் அவளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காகவும் கூட்டிட்டு வந்திருக்க. என்னப்பா ரோட் ட்ரிப்பா, எவ்வளவு நாள் ஆச்சு கிளம்பி அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோவோட வேன்ல அந்த ஸ்கிராச்சஸ் இருக்கிறதையுமே அந்த யூடியூபர் கவனிக்கிறானா. இதே வண்டா போட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஆளும் ரியாக்ட் பண்றாங்க. பிளஸ் நம்ம ஹீரோயின் சரி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நானும் அப்படியே காத்தார நடந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ தனியா நடந்து வந்திருப்பாளா. அங்க ஹாப்பியா இருக்கிற மக்கள் எல்லாரையும் பார்த்து இவ்வளவு சந்தோஷப்பட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரோட் டிராவல் பண்றாங்கன்னா அதுல காணாம போற கேசஸுமே இருக்குது. அதுல சில பேர் தான் இந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்ல இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோயின் ஒரு மாதிரி வருத்தமா தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க எல்லாரும் எவ்வளவு கனவோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு மாதிரி அவ ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸுக்கு நடுவுல ஒரு மனிதனை அப்படியே சும்மா உறைஞ்சு அந்த ஆள் மேல 3 ஸ்கிராட்ச் போட்ட மாதிரியான ஒரு டிராயிங்கிறது இருக்கும். அதை பார்க்கும் போதே என்னடா இதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு லைட்டா பீதி கிளம்ப ஆரம்பிக்க அப்ப பக்கத்துல ஒரு லேடி சும்மா ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்களா. என்ன பாப்பா டிராவல் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் இருக்குமா மேக்சிமம் அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஒரு 6-6.5 வாரம் தான் ஆச்சு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அதான் இந்த டிராவலை கன்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிற புதுசா ஆரம்பிக்கிறவங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க, அதனால தான் கெஸ் பண்ணங்கிற மாதிரியான ஒரு கெஸ்ஸிங்கை சொல்லியிருந்திருப்பாங்க. இப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ஹீரோயின் இல்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. இருப்பினும் என்னோட ஃபியான்சிக்கு இப்படி டிராவல் பண்றதுங்கிறத பிடிச்சிருந்திருக்குது, ஆகையால் நானும் அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா நாங்க 2 பேரும் பயங்கரமா டிராவல் பண்ற ஒரு கப்புலா இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். பிளஸ் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடியுமே கிட்டத்தட்ட லைக் ஒரு 20-30 வருஷமா இதே மாதிரி தான் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க, அங்க போய் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் எதாச்சியா பேச்சு வாக்குல நேற்று ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அவருக்கு வேற நாங்க உதவி பண்ணோம், பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா என்னன்னா அப்படியே லைக் ஒரு மாதிரியா நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இங்க பாரு இந்த மாதிரியான ரோட் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு வையன், அவங்களுக்குலாம் உதவி பண்றேன்னு இறக்க குணத்தின் காரணமாக அப்படிலாம் இறங்கி போயிடக்கூடாது, அதுக்கப்புறம் உனக்கு பெரிய ஆபத்துங்கிறது உன்னை பின்தொடர்ந்து வரும். நேற்று உதவி பண்ண அப்படின்னு சொன்னீங்கல்ல அது உண்மையா இருக்குங்கிற பட்சத்தில் அதுவே இன்னும் உங்களை விட்டு போச்சான்னு தெரியலங்கிற மாதிரி அந்த லேடி பேசிட்டு போயிருந்திருப்பாங்களா. கரெக்டா ஹீரோவுமே ஹீரோயினை தேடிட்டு வந்திருப்பாங்க. என்னப்பா ஏதாவது தெரிஞ்ச ஆளுங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நேரா வேன் கிட்ட வரும்போது வேன்ல இருந்து அந்த ஸ்கிராட்சை காணும். அந்த யூடியூபர் ஒருத்தனை தெரியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆளை வச்சு ஃப்ரீயாவே அதை சரி பண்ணிட்டானாமா. தேர்டா இதுக்கு பேரு தான் பழக்கங்கள் ஏற்படுத்திக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் லைட்டா புருவத்தெல்லாம் தூக்க செய்யறாளா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அந்த கேம்ப்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது, அதனால தான் ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல கூடியிருந்திருக்காங்க. இந்த குடும்பமா ரோட் ட்ரிப் போறாங்களே, இந்த ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்ற மாதிரி என்கரேஜ் பண்ற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல்ங்கிறது அமைஞ்சிருக்கும். எல்லாரும் பயங்கர ஜாலியா ஃபன்னா அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க ஓரமா நின்று அது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பதான்
அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் நின்று இவளையே கவனிக்கிற மாதிரி தெரியுது. பட் இவ்வளவு நல்லா உத்து பார்க்கும்போது இல்ல அப்படி ஒரு உருவத்தை காணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அங்க லோக்கல்லே ஒரு ஜிம் ஒன்று இருக்கும் போல. ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜி நீயே ட்ரெயின் பண்ணிட்டு வாடா, அம்மனியால முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில வந்துருப்பாளா. அப்படி வெளியில வரக்குள்ள அங்க பார்க்கிங்ல தான் அவங்களோட வேனுங்கிறது இருக்கு. வேனை நோக்கி தான் வந்துகிட்டு இருப்பா. பட் சைட்ல ஒரு கார் ஒன்று இருக்கும். அந்த காருக்குள்ள ஆளுங்க வேற இருக்கிறாங்க. அங்க பார்க்கிங்கே ஒரு மாதிரி எம்டியா இருக்கு. ஆத்தாடி ஏதாவது வம்பு பண்ணுவானுங்களான்னு ஒரு மாதிரி ஓர கண்ணாலேயே பார்த்துக்கிட்டு இருக்க. ஜஸ்ட் மிஸ் ஒரு வண்டி நத்திகளை தட்டி தூக்கி இருந்திருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி பயத்திலே நேராக வேன் கிட்ட ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கிட்ட வரைக்கும் வந்தாடுறா. இருந்தாலும் அந்த காரில் இருக்கிறவங்கள பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த பசங்களும் என்னடா இந்த பொம்பளை நம்மளையே பார்க்குதுன்னு யோசிச்சானுங்களா என்னன்னு தெரியல. அவனுங்க கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுவானுங்க. ஆனால் அவனுங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் அதே இடத்துல நின்று அப்படியே ஒரு 360 டிகிரி திரும்பி பார்க்குறா. யாருமே இல்லை. பட் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வேனுமே தூரமாக நிற்குது. நான் தான் கிட்ட வரைக்கும் வந்திருந்தேனே, திடீர்னு என்ன வேன் தூரமாக இருக்குதுன்னு மறுபடியும் வேகமாக வேன் கிட்ட வரைக்கும் வருவாளா. அப்போ இவ வேகமாக வந்துட்டு இருக்க பின்னாடியே யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியும் ஸ்டெப் சவுண்ட் கேட்கும்போது மறுபடியும் திரும்பி பார்க்கறா. யாரும் இல்ல. சரின்னு மறுபடியும் வேனை திரும்பி பார்த்தா மறுபடியும் அது தூரமா இருக்குது. அவ்வளவுதான், அடிச்சு பிடிச்சு வேகமா முதல்ல வேன்ல ஏறிடுவாளா. ஏறினோடனே கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேன்ல அந்த சிசிடிவி கேமராலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறா. அதை செக் பண்ணும்போது லைவ் கேமராங்கிறது ஓடும். ஆனா அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. அந்த லைவ் கேமராவை பார்க்கறா, எதுவுமே அந்த இடத்துல இல்ல. வேனை சுத்தி எல்லாமே கிளீனா தான் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது இருக்கேன்ட்டு அதுக்கப்புறம் மொபைலை எடுத்து அவ ஆக்சிடென்ட் ஆன அந்த லூகாஸோட கார்ல யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவை மறுபடியும் எடுத்து செக் பண்றாளா. இப்போ அது பிளே ஆகுது. அந்த வீடியோவில் பேசஞ்சர் சீட்டில் ஏதோ ஒரு மர்மமான ஒரு நபருங்கிறது இருக்க செய்ய வேகமாக வேனோட அந்த டேஷ் கேமை மறுபடியுமே செக் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரிய சடனாக அது அப்படியே ஸ்க்ரீனில் பயமுறுத்தி இருந்திருக்கும். அவ்வளவுதான், அலறி போயிட்டு ஹீரோவுக்கு சீக்கிரம் வெளியில் வாடா அப்படின்னு மெசேஜை தட்டி விட்டுட்டு வேகமாக வேனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அவள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு அவள் போட்டிருந்திருக்க அந்த சீட் பெல்ட்டை பிடிச்சி யாரோ நல்லா டைட்டாக இழுக்கிற மாதிரியும் அவளோட கழுத்து கிட்ட அவளோட கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் இருக்க. அவளால் தப்பிக்க முடியல. அடிக்கிறதுக்காக கையில ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ரியர் மிரர் இருக்குதுல்ல, அதை பிடிச்சி அடிக்க முயற்சி பண்ணுவாளா. அது டக்குன்னு பட்டோன்னுமே அங்கிருந்து போயிடும். தப்பிச்சோம் பொழைச்சோண்டானு அவ வண்டியை விட்டு கீழே இறங்கும் போது கரெக்டா ஹீரோ இருப்பான். ஏண்டி என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இல்ல உள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்லுவாளா. வேகமா ஹீரோவும் உள்ள போய் பாக்குறான். பட் யாருமே இல்ல. என்ன உள்ள யாருமே இல்ல, எதை பார்த்து பயந்தான்னு கேட்க இல்ல நான் டேஷ் கேம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் எடுத்து காட்டலான்னு போகும்போது வண்டி ஆஃப்ல இருக்கும்போது லைவ்ல மட்டும் தாண்டி அது காட்டும், ரெக்கார்டிங்லாம் ஆகாதுன்னு சொல்லும்போது ரெக்கார்டிங் ஆகாது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த கார் ஃபுட்டேஜில் அந்த மான்ஸ்டர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து ப்ளே பண்ணி காட்டுறா. பட் அதில் இல்லை. அதில் அந்த மான்ஸ்டர் இல்லைங்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுது. இல்லை அது இருந்துச்சு, இந்த ரியர் மிரரை வச்சு அடிக்கும்போது தான் அது ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளோட கையில் இருக்கிற அந்த டாலர், அந்த செயின்ட் கிறிஸ்டபரோட டாலரை பார்க்குறா. அப்போதான் ஹீரோயினுக்கு புரியுது அந்த ரியர் மிரர் பட்டங்காட்டி ஒன்றும் அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து போகல, இந்த டாலர் பட்டங்காட்டி தான் போயிருக்குதுன்னு. அதே நேரத்தில் இவ இப்படி புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுமே ஏன்னா இப்படி உளறிட்டு இருக்கிற அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. ஓகே நான் உன்னை நம்புறேன், எனக்கு புரியுது, நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பானா. 2 பேரும் வேனில் வந்துட்டு இருக்கும்போது காலையில் வெடிச்சிருந்துருக்கும். ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் நார்மலாக இருந்திருப்பா. அப்படியே நார்மலாக சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வரும்போது அப்போது ஹீரோயின் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருப்பாளா. ஆனால் அதில் இருக்கிற உள்ள அர்த்தத்தை பெருசாக ஹீரோ கவனிக்கல. தனக்கு இப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டியும் ஒரே இடத்துல செட்டில் ஆகணும், ஒரு வீட்டில் நமக்குன்னு நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவன் இன்டைரக்டா சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அதை ஹீரோ புரிஞ்சுக்கல. அவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச இந்த ஒரு லைஃப் ஸ்டைலை ஹீரோயினுமே என்ஜாய் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருப்பானா. அங்கே போயிட்டு சில பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயினோட கண்ணுக்கு ஒரு நோட் புக் ஒன்று தென்படுது. அந்த ஒரு நோட் புக்கில் சில குறியீடுகள்லாம் இருக்கும். மெயினாக அந்த 3 நெகத்தை வச்சு கீர்ன மாதிரியான அந்த குறியீடு இருக்குதுல்ல, அதுக்கான அர்த்தங்கிறது நீங்கள் அந்த வழியா போகக்கூடாது, அது ஆபத்துங்கிறது தான் அதுக்கான அர்த்தங்கிற மாதிரிலாம் போட்டிருந்திருக்கேன். அதை ஹீரோ கிட்ட அவ காட்டல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு 2 பேரும் வேன்ல ஏறலான்னு வரும்போது அந்த வேன்ல உப்ப அந்த கீரலுங்கிறது இருக்கு. அதை பார்த்தோன்னே எவன்டா அது மறுபடியும் கிரிக்கிட்டு போனதுன்னு தான் ஹீரோ கோவப்பட்டிருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஒருவேளை அவ சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு மான்ஸ்டர் தான் இந்த வேலையை பார்த்துருந்துருக்குமோ அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் பயங்கிறது இருக்கு. இருப்பினும் அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. 2 பேரும் தொடர்ந்து டிராவல்
டிராவல் பண்ணி நேரா ஒரு காட்டு பகுதிக்குள்ள ஹீரோ கூட்டிட்டு வரான். அங்க கொண்டு வந்து வேனை நிறுத்திட்டு அந்த வேன்ல இருந்து ஏதோ ஒயர்லாம் எடுத்து ஹீரோ ஏதோ வேலைப்பாடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்துல ஹீரோயின் அந்த கடையில ஒரு புக்கை பார்த்து இருந்திருப்பாள்ல, அதை எடுத்துட்டு வந்திருப்பா. அதுல இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் பத்தி கொஞ்சம் இன்டர்நெட்ல ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 3 நெகத்தை வச்சு கீர்ன மாதிரியான அடையாளங்கிறது இருக்குதுல்ல, அந்த அடையாளத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும், அதே நேரத்துல ஒரு ரவுண்டு போட்டு அதுல ஆரோ மார்க் போட்ட மாதிரியான சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிளுங்கிறது இந்த வழியா நீங்க போகணும், இது சரியான பாதைன்னு உங்களை இண்டிகேட் பண்ற மாதிரின்னு இன்னும் சில அர்த்தங்கள்லாம் போட்டிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோடு ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் இந்த சிம்பிள்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸுங்கிறது இருக்கு. அண்ட் இதை கனெக்ட் பண்றது அது ஒரு விதமான சினிஸ்டர் என்டிட்டி அப்படிங்கிற விஷயத்த அவள் இன்டர்நெட்டில் படிக்க செய்கிறா. ஏதோ ஒரு பழங்காலத்து சாத்தான் அப்படின்னா அது எல்லாத்தையுமே அவள் புரிஞ்சுக்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டு வெளியில வா ஒரு மேட்டர் வச்சிருக்கேங்கிறான். என்னன்னா ஹீரோ அந்த இடத்துல ஒரு தியேட்டர் செட்டப் வந்து பண்ணி வச்சிருந்துருப்பான். இந்த ப்ரொஜெக்டர்லாம் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக நைட் டைமில் போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு காட்டுக்கு நடுவில் 2 பேரும் ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே ஹீரோக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துருக்கு, அவன் இதை என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிற காரணத்தால் அவளுமே அதை ரசித்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். நேரம் போக போக படம் பார்த்துக்கிட்டே சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரியான ஒரு நைட்டுங்கிறது நமக்கு எப்பவுமே தொடரணும்னு சொல்லுவானா. ஏன்பா செட்டில் ஆகிற ஐடியாலா இல்லையான்னு கேட்டதுக்கு, என்னது செட்டிலா, 4 செவத்துக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து திருப்பியும் நேராக 4 செவத்துக்குள்ள இந்த வீடுங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு, எப்பா பாப்பா என்னாலலாம் இந்த செவத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டு அதில் வந்து இந்த காசெல்லாம் வச்சு இந்த வேனை வாங்கி இருந்திருக்கேன், உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ இருக்க வேன் இருக்கு, அப்பப்போ வேலைகள்லாம் பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு கனெக்ஷன்ஸ் அப்புறம் திறமைகளும் இருக்கு, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்படியே வாழ்க்கை முழுக்கும் ஓட்டிட வேண்டியதுதான், ஏன் உனக்கு இதில் விருப்பம் இல்லையா என்ன, ப்ளஸ் நான் கொடுத்த அந்த ஒரு ரிங் அதை நீ இன்னும் போட்டப்பாடு இல்லை, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயினும் பதில் சொல்றா. ரிங் போடாததுக்கு காரணம் இன்னும் நான் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கல, ஆனால் அதே நேரத்தில் உனக்கு மேபி இப்படி ஊர் சுத்துறது இது எல்லாமே பிடிச்சிருந்துருக்கலாம், பட் எனக்கு அப்படி கிடையாது, உனக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதுங்கிறது 4 செவத்துக்குள்ள அடைப்பட்டிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தலாமே தவிர, சின்ன வயசுல இருந்து சொந்த வீடுனா என்னன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன், அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சொந்த வீட்டில் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது வாழ்நாள் கனவு மாதிரியான ஒரு விஷயம். எது எனக்கு வாழ்நாள் கனவா இருக்கோ அது உனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்திருக்க, அதனால தான் இனிமேல் தொடர்ந்து நம்மளால பயணிக்க முடியுமாங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்குதுன்னு அவ சொல்லுவாளா. உடனே ஹீரோவுமே ஓ அப்படியே விஷயம், ஓகே உனக்கு இது பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, வேனை வித்துட்டு நான் ஒரு வேலையை விட்டுருந்தேன்ல அந்த வேலையும் போய் பாஸ் கிட்ட கை காலில் விழுந்து அவர் திருப்பி கொடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளும் இந்த வேனை வித்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு வீட்டையோ அப்பார்ட்மெண்ட்டையோ வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னா ஹீரோயின் அதுக்குமே வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவா. இங்க பாரு, நீ இந்த வேனை வாங்கிட்டு அன்னைக்கு என்னோட வீட்டுக்கு கீழே அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து நின்னையில, அப்போ உன்னோட முகத்துல இருந்து அந்த ஒரு சந்தோஷத்தை நான் கவனிச்சேன், உனக்கு யாருக்கும் அடங்காம இப்படி ஒரு ஃப்ரீயான ஒரு லைஃப் பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு புரியுது, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு செட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர இதை எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு வரணும்னு நான் சொல்லல, இதுதான் உன்னோட வாழ்க்கை, இப்படிதான் நீ வாழணும்னு விருப்பப்படுறேன்னா இந்த வாழ்க்கையை நீ வாழு, எனக்காக நீ மாத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பிளஸ் உன்னை நான் பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு இப்பவும் உன்னை பிடிச்சிருந்திருக்கு, எப்பவுமே உன்னை பிடிக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வாழ்க்கை முறை தான் எனக்கு சரிப்பட்டு வரலன்னு அவ சொல்லும் போது டக்குனு அங்க இருக்கிற லைட்ஸ்லாம் ஆஃப் ஆயிடும். இதனடா எங்கடா போய் கட்டாச்சுன்னு ஹீரோ ஒன்றும் புரியாம இருக்க, அப்போ அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குதுல ஒரு ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி ஹீரோ செட் பண்ணி வச்சிருந்திருப்பான் துணியை வச்சு, அந்த துணிக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது, என்னடா எவனோ மூஞ்சியை வச்சு அழுத்துற மாதிரி இருக்கேன்னு ஹீரோவும் நேராக கிட்ட வரைக்கும் போயிருந்திருப்பானா, எஸ் ஏதோ ஒரு ஃபேஸை வச்சு அப்படியே இம்ப்ரிண்ட் பண்ற மாதிரி இருக்குது, டக்குனு துணியை விளக்குனா யாரையும் காணும், ஏதோ ஒரு உருவம் இங்க இருந்துச்சுலன்னு ஹீரோவுமே டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற அந்த ப்ரொஜெக்டர் எடுத்து அப்படியே காடு முழுக்க அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சடனா அந்த மான்ஸ்டரை முன்னாடி வந்து நிற்கும் பார்க்கணும், ஹீரோயின் செம்மையா அலறிடுவா, 2 பேரும் பயந்து போய் அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு உள்ள வந்துடுவாங்க. அப்படியே போட்டு அந்த வேனையே வந்து அந்த மான்ஸ்டர் பயங்கரமா குலுக்க ஆரம்பிக்க, ஆத்தி இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது தான் வேனோட கீயை காணும். ஆத்தி வெளியிலே விட்டுட்டு வந்துட்டோமோன்னு அப்புறம் ஹீரோ தான் கீழே இறங்கி வந்து தேடுறானா, ஆனா அந்த இடத்துல இல்ல, அதுக்கு பதிலா காத்துல அந்த சாவி ஆடுற மாதிரியான சத்தங்கிறதே கேக்குது, காட்டுக்குள்ள இருந்து வந்து இருக்கும். வேற வழி இல்ல, டார்ச் அடிச்சுக்கிட்டு ஹீரோ நேரா காட்டுக்குள்ளேயும் போறானா. எப்படியும் அந்த ஒரு சாவியை கண்டுபிடிச்சிடறான், அதை ஏதோ தொங்க விட்டு இருந்திருக்கும், அதை எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது டக்குனு முன்னாடி வந்து நிக்குமா, அவள் தான் ஹீரோ பக்குன்னு பயந்து கீழே விழுந்திருப்பான். பட் அதை அதுக்கப்புறம் காணும், ஹீரோயின் தான் வேகமா வந்துட்டு எந்த
எந்தர்றான்னு சொல்லி 2 பேரும் வேன்ல வந்தவங்க வேகமா வேன் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்துருப்பாங்க. வந்துட்டு வேலையா ஒரு காஃபி ஷாப்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு, சீரியஸ்லி இதை தான் இவ்வளோ நேரமா நீ பார்த்துக்கிட்டு இருந்தியாடி அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆக, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்ம அன்னைக்கு அந்த காரை பார்த்தோம்ல, அப்பயுமே அந்த காருக்குள்ள இதே மாதிரியான ஒரு மான்ஸ்டருங்கிறது இருந்துச்சு. அடிஷ்னலா ஹீரோயின் அந்த சிம்பிள்ஸ் வச்ச மாதிரியான புக்கை படிச்சுட்டு இருந்தால, அதுல இருக்கிற அந்த ஒரு சிம்பிளையுமே அவ குறிப்பிட்டு சொல்றா. அந்த நெகம் கீறின மாதிரி அந்த 3 மார்க் இருக்குதுல்ல, அது வந்து அதோட அடுத்த இரையை டார்கெட் பண்ற மாதிரியான ஒரு சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அது நம்ம வேன்ல இருக்குதுன்னா நம்ம வேணும்னா வேனை கொளுத்திடலாமான்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பானா? இல்ல, அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் அது நம்ம வேன்ல இருக்குது அப்படின்னா அதோட குறி நம்ம வேன் கிடையாது, அந்த வேன்குள்ள இருக்கிற நம்ம தான் சொல்லும்போது, ஓகே ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பயந்துருப்பானா? ஹீரோயினுமே சரி நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு பயங்கர பதட்டமாக இருப்பாள். அப்படியே மூஞ்சியெல்லாம் அலும்பிட்டு இருக்கும்போது அப்போதான் கவனிக்கிறா, அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த ஊரோட மேப்புங்கிறது இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு கேம்ப் சைட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கேம்புக்கு போன இடத்துல ஒரு வயசான ஒரு பாட்டிமா அவங்கள வார்ன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த பாட்டி வந்து அடுத்தது இந்த ஒரு கேம்புக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆகையால் அவங்க கிட்ட போனால் ஏதாவது தீர்வு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த மேட்ரை பத்தி சொன்னா அவனுமே வேகமா கிளம்பலாம் தான் இருப்பான். பட் நைட் டைம்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு அந்த லேடி ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்காம தான் இப்போ நைட் டைம்ல டிராவல் பண்ணி ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு போய் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதனால இப்போதைக்கு அந்த பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கிளம்பியிருந்திருப்பாங்க. அப்படி காலையில் கிளம்புனவங்க கரெக்டாக நைட் டைமுங்கும் போதே நேராக அந்த கேம்புக்கு போயிடுறாங்களா. போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட அந்த லேடியோட பேரெல்லாம் சொல்லி விசாரிக்கும் போது பெருசாக யாருக்கும் தெரியாத மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஓரமாக இருந்த அந்த லேடி ஹீரோயின் இப்படி தேடுறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு விசாரிக்க, இப்படி நீங்கள் சொன்ன அந்த ஒரு மான்ஸ்டர் அது எங்களை சேஸ் பண்ணுது, ப்ளீஸ் எங்களை காப்பாத்துறதுக்காக ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு சொன்னால், அந்த கருமத்தை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு ஒரு விசில் ஒன்று அடிப்பாங்களா. அடிச்சோடனே அவ்வளோதான், அங்கே அவ்வளோ நேரம் ஜாலியாக வெளியில் உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்களோட கேரவனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெகுலராக டிராவல் பண்ணுற எல்லாருக்குமே இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குது, இப்படி ஒரு டீமன் இருக்குதுங்கிற மேட்டர் தெரியும் போல. இவங்களுமே நேராக அவங்களோட வேனுக்கு ஏறுறதுக்காக போகும்போது பின்னாடியே ஹீரோயினும் ஹீரோவும் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தாலும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது, அது ரொம்ப வருஷமா இதே இடத்துல தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி யாருமே அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக வேன்லேயும் ஏற போக அப்போ ஹீரோயின், இல்லையே நான் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு மான்ஸ்டரை டேமேஜ் பண்ணனே, இந்த செயின்ட் கிறிஸ்டோபரோட அந்த டாலர் இருக்குதுல்ல அதை வச்சு நான் அதை காயப்படுத்தினே அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் அந்த வயசான அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அட ஆமா, இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த டீமன் கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஒரு நபர் இங்க எங்கேயோ இருக்கிற அந்த செயின்ட் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற அந்த நபரோட சர்ச்சுக்கு போனா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனால தப்பிக்க முடிஞ்சது. அந்த ஒரு புனித பூமியில அந்த ஒரு சாத்தானால காலடி எடுத்து வைக்க முடியல அப்படின்னு இவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா செயின்ட் கிறிஸ்டோபர் சர்ச் அது எங்க இருக்குது, மேப்ல இது போட்டா வருமானு கேட்டதுக்கு அதெல்லாம் வராது, அது ஆல்மோஸ்ட் ஒரு கைவிடப்பட்ட ஒரு சர்ச் தான், முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கங்கிற மாதிரி தான் அந்த லேடி பேசுவாங்களா. இல்ல மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப கெஞ்சி கேட்டிருந்திருக்க, சரி வேற வழி இல்ல, போய் வேகமா வேன் எடுங்க, உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வேன் எடுக்க போயிருந்திருப்பாங்க. நம்ம ஆளுங்களும் வேன் எடுத்துட்டு ரெடியா இருந்தா என்ன போலாமான்னு அந்த லேடி கேக்குறாங்க. பின்னாடி வந்த அந்த மான்ஸ்டர் அப்படியே அவங்களோட கழுத்தை திருகி அதே இடத்துல சாகடிக்குது. அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அலறி அடிச்சுட்டு வேகமாக அந்த வேன் எடுத்துட்டு ஊருக்கே வந்துடுவாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துருப்பாங்களா, வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, செம்மையாக பயந்து போயிருந்திருப்பாங்க. பட் இது கண்டிப்பாக பாதியில் முடிய போகிறது கிடையாது, இப்படியே தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக சாக போகிறதுங்கிறது உறுதி. ஆகையால் இப்போதைக்கு இவங்களுக்கு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழிங்கிறது அந்த செயின்ட் கிறிஸ்டோபருங்கிற அந்த ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான். நைட்டு தான் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்கல்ல. ஆகையால் அடுத்த நாள் காலையில் ஆன உடனே முதல் வேலையா அங்க இருக்கிற கடையில அந்த டாலர் இருக்குதுல்ல, அந்த டாலர் சும்மா ஏகப்பட்டதை வாங்கி அப்படியே வேன் ஃபுல்லா ஆணி அடிச்சு தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. எப்படியாவது நைட் ஆகிறதுக்குள்ள அந்த சர்ச்சை நம்ம கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி தான் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. வண்டியை ஓட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா தூக்க கலக்கமா இருக்க, அப்படியே ஒரு மாதிரி தூங்கி கண் விழிக்கிறா. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா எல்லாமே இருட்டா இருக்கு.
என்னடா இது பகல்ல தானே வண்டி ஓட்டிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன இப்படி இருட்டா இருக்குதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் நைட் டைம்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல. ஆகையால் நைட் டைம்ல தேடுறது சரி இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு டவுனுக்கு போகலான்னு இருப்பாங்களா. அப்படி வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் ஒரு மேட்டரை நோட் பண்றா. அங்க இருக்கிற போர்டு இருக்குதுல்ல, அதுல இவங்க இந்த டைரக்ஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறா. அந்த 3 கோடு போடுற மாதிரியான சிம்பிளுங்கிறது ஆபத்தை குறிக்கும். இந்த வட்டம் போட்டு அதுல வந்து ஆரோ மார்க் மாதிரி இருக்கிற சிம்பிளுங்கிறது இது சரியான வழி, இதை நோக்கி போங்கிறத குறிக்கும். அந்த வகையில இவங்க இப்ப தேடுறதுங்கிறது அந்த சர்ச்சை தான். ஆகையால் இதுதான் நமக்கு வழிகாட்டியா இருக்குமோன்னு ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு அனுமானத்துல நேரா காட்டுக்குள்ளேயே வண்டியை விட்டுருந்துருப்பாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நம்ம ஹீரோயின் தான் அவளோட கட் இன்ஸ்டிங்க்ட பொறுத்து போயிட்டு இருக்கிறா. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அறத பழைய காரோட டோருங்கிறது மட்டும் இருக்கும். அதுலயுமே எங்க போகணும்னு சிம்பிள் போட்டிருந்திருக்கு. மறுபடியும் அதையே ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போகும்போது இன்னொரு இடத்துல ஒரு கார் ஒன்று இருக்கும். அதுல சிம்பிள் எங்க இருக்குதுன்னு தெரியல. ஆகையால் ஹீரோ கீழே இறங்கி செக் பண்றதுக்காக போயிருந்திருப்பானா. ஆனா அப்படி போனவன் ஒரு இடத்துல அவன் பாட்டுக்கு பேன நின்னுகிட்டு இருக்க, ஹீரோயினும் என்னாச்சுன்னு தெரியலையே கீழே இறங்கி வந்து பாப்பாளா. அந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிஸ்ங்கிறது இருக்கு. ஆனா ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது, இல்ல நம்ம சரியான திசை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம், அதனால தான் அந்த டீமன் வந்து நம்மளை ஏமாத்த பாக்குதுன்னு வண்டியை எடு, இந்த பிணங்கள் மேலேயே விட்டு ஏத்துன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு லைக் அந்த வண்டி அப்படியே அந்த பிணங்கள் மேலே ஏத்துறா. ஒரிஜினல் பாடி மேலேயே ஏத்தி இறக்குற மாதிரியான உணர்வுங்கிறது அவளுக்கு இருக்கும். வருத்தத்தோட ஏத்தி இறக்கி அதை தாண்டினதுக்கு அப்புறம் டக்குன்னு பின்னாடி டோருங்கிறது ஓப்பன் ஆகி உள்ள இருந்து அந்த எல்லா செயின்ட் கிறிஸ்டபரோட அந்த டாலர் எல்லாமே வெளியில பறக்குது. ஹீரோவுமே டோரை க்ளோஸ் பண்றதுக்காக வரும்போது அந்த மான்ஸ்டர் உள்ள வந்து இருந்திருக்கும். அவ்வளவுதான், டெஃபினட்டா ஹீரோவால சமாளிக்க முடியாது. தயவு செஞ்சு இவனை எப்படியாவது அந்த சர்ச்சுக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்லக்குள்ளவே ஹீரோவை அவன் வெளியில தூக்கி எறிஞ்சிருவானா. ஒரு 100 அடி தூரம் மட்டும் தான் இருக்கும் அந்த சர்ச்சுங்கிறது. இவங்களும் வேகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு மான்ஸ்டருமே என்ன பண்ணிட போறான்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா அவளை காலி பண்றதுக்காக ஆல்மோஸ்ட் கிட்ட வரும்போது ஹீரோயின் சடனா ஒரு பிரேக்கப் போடுறா. அது பிச்சுக்கிட்டு வந்து வெளியில விழுகுது. கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டு அது அப்படியே தேவாலயத்துக்கு முன்னாடி வந்து விழுகும்போது அந்த மண்ணில் விழுந்ததுக்கே வந்து அதோட உடம்புல அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதை கவனிச்ச ஹீரோயினுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட சாவு இதே இடத்துல தான் இருக்க போகுதுன்னு அவ்வளோதான் கேப்பே விடாம அப்படியே முட்டி நேராக கொண்டு போய் அந்த சர்ச்சில் அந்த செயின்ட் கிறிஸ்டபருக்கான சிலையே இருக்கும். அந்த சிலையிலே கொண்டு போய் முட்டி இருந்திருப்பாளா. ஆனால் முட்டினதுக்கு அப்புறமும் அது பயங்கரம் அஃபெக்ட் ஆயிருந்திருக்கும். பட் ஸ்டில் அது திருப்பி எழுந்திருக்கிற மாதிரி தெரியும். மறுபடியும் ரிவர்ஸ் வந்துட்டு இன்னொரு தடவை முட்டுறா. இந்த தடவை அந்த சிலையை வந்து சாஞ்சிருது. 3வது தடவை முட்டலான்னு இருக்கும்போது 2வது தடவை முட்டினதுக்கே அந்த சிலை சாஞ்சிருந்திருக்கும். அதுல வந்து ஏதோ நடக்கிறதுக்காக இந்த குச்சியை பயன்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கோல் இருக்கும். ஆகையால் 3வது தடவை கொண்டு போய் இடிக்க நேராக அந்த குச்சிங்கிறது அந்த மான்ஸோட நெஞ்ச பிளந்திருக்கும். அவ்வளவுதான், அதே இடத்துல அந்த டீமன் அதோட மொத்த பவரையுமே இழந்து அப்படியே ஒரு மாதிரி லைக் களிமண் மண்ணில் கரைஞ்சு போகிற மாதிரி அதே இடத்துல அழிஞ்சு போகுது. அது அழியிற கையோட அந்த தேவாலயம் அப்படியே கொழுந்து விட்டுட்டு எரிய ஆரம்பிக்க ஹீரோயினும் அந்த வேனை அப்படியே உள்ளேயே விட்டுட்டு வெளியில வந்துருவாளாம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடியலுங்கிறது ஆரம்பிக்கும். 2 பேருமே வெளியில் உட்காந்துக்கிட்டு வேன் எரியறதா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. எல்லாம் போச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும்போது எல்லாம் ஒன்றும் போகலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில் போடாமல் வச்சிருந்த அந்த ஒரு ரிங்கை எடுத்து கொடுக்குறா. கமான் நீயே போட்டு விடுன்னு சொல்லி அதே மாதிரி ஹீரோவும் போட்டு விடுறான். ப்ளஸ் ஹீரோவுக்கும் கொஞ்சம் மனசு மாறிடுச்சு போல, இனிமேல் ட்ரிப்பெல்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டிலேயே இருப்போமே, நல்ல ஒரு வீடு வாங்கிட்டு வீட்டை பாதுகாக்கிறதுக்காக கொஞ்சம் நாய்கள்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வுமே அப்படின்னு சொல்லி அவனோட பெர்ஸ்பெக்டிவே மாறுற மாதிரியும் இருக்க. பிளஸ் போலீஸை கூப்பிடுறதுக்காக ஹீரோ SOSையும் பயன்படுத்தி இருந்திருப்பான் போல. அவங்களுமே இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக வர அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, thank you.